குட் மார்னிங் கேர்ள்ஸ். ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்மா பாடம் 3 பார்த்துட்ருந்தோம் இல்லையா? அலுவலக இடவசதி மற்றும் அமைப்பு திட்டங்கிற தலைப்பின் கீழே பார்த்துட்ருந்தோம். இதில் அலுவலக அமைப்பு திட்டம்னா என்னென்னு அதனுடைய அறிமுகம், அலுவலக இடவசதிக்கான கோட்பாடுகள், இடவசதியை தேர்ந்தெடுக்கும்போது கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள், அமைவிடத்தை தேர்வு செய்யும் காரணிகள், அதுவரை நம்ம முடிச்சிருந்தோம். மாணவிகளே, இப்பொழுது பார்க்க வேண்டிய தலைப்பு, இன்றைய தலைப்பு பேஜ் நம்பர் 38 எடுத்துக்க. பேஜ் நம்பர் 38, அலுவலக வளாகத்தை தேர்வு செய்யும் காரணிகள். அலுவலக அமைவிடம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம். நல்ல வேர்டிங்ஸ் வித்தியாசம் கவனித்து படிமா. அலுவலக வளாகம், அந்த வளாகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆக்சுவலாக நம்ம காலிமனைன்னு சொல்லுவோம். ஓகே, காலிமனை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டில் நம்மளுடைய அலுவலகத்தை அமைப்பதற்காக இடத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. இதற்கான காரணிகளை என்ன அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பொதுவாக பணியாளருடைய பாதுகாப்பு இருக்கணும் இல்லையா? பணியாளர்கள் எந்த இடையூறும் இல்லாமல் நல்ல முறையில் சிறந்த முறையில் வேலையாற்றணும். பணியாளர்களுக்கு எந்தவித உடல்நல குறைவுகள் இருக்கக்கூடாது. இந்த சத்தம் அடிக்கடி இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பணியாளருடைய பாதுகாப்புன்னு சொல்லும்போது அவங்களுடைய ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய வகையில் இருக்கணும். அதனால் நல்ல ஒரு இயற்கையான வெளிச்சம், காற்றோட்டம் உள்ள இடத்தை பார்த்து தேர்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கோம். கவனிமா. இப்போ பேஜ் நம்பர் 38 ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தேன்னா, பதிவேடுகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பு. பதிவேடுகள் மற்றும் பணியாளர்களுடைய பாதுகாப்புன்னு சொல்லி படிக்கிறோம். இந்த பணியாளர்கள் மற்றும் பதிவேடுகள் எவ்வாறு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, பொதுவாக நமக்கு வைக்கக்கூடிய இந்த பொருட்கள், அதாவது ஃபைல், அதெல்லாம் என்னச்சுன்னா தீனால் என்னச்செல்லாம் பாதிக்கப்படலாம். சில நேரத்தில் கட்டுமானம் சரியாக இல்லைன்னு சொன்னால் நமக்கு என்னச்செல்லாம் பாதிப்பு ஏற்படலாம். அப்போ இந்த தீயினால் நமக்கு என்னச்சுன்னா ஏற்பட்டால் நம்ம எப்படி வெளியே போகலாம்? நீ நிறைய பாரு, ஒன்றும் வேண்டாம், நம்ம ஸ்கூல்லே பாரு, அங்கே சில பிளாக்கில் ஃபயர் மிஷின் பொறுத்திருப்பாங்க, பார்த்துருக்கியா? அப்போ அது ஆபத்தை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள், அதாவது என்ன சொன்னால் தானியங்கி பாதுகாப்பு கருவின்னு சொல்லுவோம். அதே போல் நிறைய நீ ஒரு வேளை தேட்டர் பார்த்துருப்பா, பெரிய பெரிய கம்பெனி கடைகள் ஆரம்பிக்க போத்திஸ் இந்த மாதிரி கடைகளெல்லாம் பார்த்தோன்னா அந்த தீ அணைக்கக்கூடிய தானியங்கி பாதுகாப்பு கருவிகள்லாம் வச்சுருப்பாங்க. அதே போல் மாணவிகளே, அந்த அலுவலக பதிவேடுகளையும் அந்த பணியாளர்களையும் பாதுகாப்பதற்கு நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு செயல்பாடு. இதனால் தீயினாலேயோ அல்லது கட்டுமானத்தினாலேயோ பணியாளர்களும் மற்றும் என்ன சொன்னால் பதிவேடுகளும் பாதிக்காதவன்னா தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் என்ன சொன்னால் கட்டிடத்தில் அமைய பெற்றிருக்க வேண்டும். ஓகே, இப்போ அந்த பணிச்சூழல் அப்படிங்கிற 2வது தலைப்புக்குள்ளே வரோம் பாரு. பாருமா, செகண்ட் பாயிண்ட் பணிச்சூழல். இந்த பணிச்சூழல்னு சொல்லும்போது வேலை செய்வதற்கான சாதகமான இடங்கள். அதாவது இப்போ நம்மளை எடுத்துக்க, நம்ம வீடுகள்லையே நல்ல வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சோஃபா செட் வாங்கி போடுவோம் இல்லையா? ஃபேன் வாங்கி போடுவோம், ஏசியை மாட்டுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் நல்ல அந்த கதவுகளுக்கெலாம் கீழே என்ன செய்வோன்னா அங்கே கதவு டக்குன்னு அடித்து சத்தம் கேட்காதபடி அதில் என்ன செய்வோன்னா அடித்தில் தாழ்பால்கள் வைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா? இப்போ அதே மாதிரி ஏன் அப்படின்னா நம்ம வீடுகளில் அது இரைச்சலை ஏற்படுத்தக்கூடாது, நல்ல ஒரு காற்றோட்டத்தை உருவாக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறோம். அதே போல் அலுவலகத்தில் தான் நிறைய நேரம் பணியாளர் பணியாற்றுறதுனால அவங்களுக்கு என்ன சொன்னால் சத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும், சுத்தமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும், நல்ல வெளிச்சம் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும்.
அதாவது இயற்கை வெளிச்சம் தான் பொதுவாக நல்லது இல்லையா. அப்படி இயற்கை வெளிச்சம் இல்லைன்னா செயற்கை வெளிச்சம் பொருத்தக்கூடிய வகையில் வெளிச்சம் இருக்கணும். அடுத்தால நமக்கு என்ன சொன்னால் நல்ல ஒரு காற்றோட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும். கட்டடம் வந்து எந்த இரைச்சலும் இல்லாதபடி, தண்ணீர் கிடைக்கக்கூடிய இடமா இருக்கணும். தூசி இரைச்சல் புகைலாம் இல்லாதபடியும் வெளிப்புற சூழ்நிலைகள் மூலமாக நமக்கு சில நேரம் இப்போ பாரு ஆஃபீஸ் வந்து ஒரு கழிவு இடங்களில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஸ்மெல் வெளியிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. எனவே இந்த வெளியிலேருந்தும் நமக்கு சகிக்க முடியாத வாசனை எதுவும் வராதபடி பணியாளர்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். அதாவது பணியாளர்கள் நல்ல ஒரு நிறைவான பணிச்சூழல் வழங்கணும்னா அவங்களுக்கு தண்ணி, வெளிச்சம், காற்று, அதுக்கப்புறம் தூசி இரைச்சல் புகைலாம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒன்று தான் சிறந்த ஒரு பணிச்சூழல். ஓகே. அடுத்து தேர்ட் பாயிண்ட்டு, முன்மொழியப்பட்ட அமைப்பிற்கு இணக்கத்தன்மைன்னு கொடுக்கப்பட்டிருக்கோம். முன்மொழியப்பட்ட அமைப்பிற்கு இணக்கத்தன்மை அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். மாணவிகளே பாரு, பொதுவாக நம்ம ஆஃபீஸே எடுத்துப்பார். ஒவ்வொரு கிளர்க்குக்கும் ஒவ்வொரு இடங்களாக பிரிக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான உபகரணங்களை நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா வாங்கி கொடுத்துருப்போம் இல்லையா. இப்போது இது ஸ்கூலில் பொறுத்தளவு இப்படி செஞ்சிடுறோம். அடுத்து பாரு, நிறைய தொழிற்சாலைகள் எடுத்துகிட்டுன்னு சொன்னால் பல்வேறு துறைகள்னு சொல்லுவோம். கொள்முதல் துறை, உற்பத்தி துறை, கணக்கியல் துறைன்ட்டு இல்லையா. அப்போ ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒவ்வொரு இடவசதி நம்ம என்ன சொன்னால் கட்டாயமாக ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ இந்த ஏற்படுத்தி கொடுக்கும்பொழுது நமக்கு சப்போஸ் நிறுவனம் வளர்ச்சி அடையும் பொழுது அதுக்கப்புறம் என்ன சொன்னால் அதுக்கு போதுமான இடவசதி இருக்கக்கூடிய அளவில் அலுவலக வளாகம் இருக்கணும். அதாவது தரப்பரப்பும் இருக்கணுங்கிறது குறிக்கோளாக குறிக்கிறோம். அதாவது நெகிழ்வுத்தன்மை வளரக்கூடிய இடங்கள்லையோ அல்லது துறைகளை நம்ம விரிவுபடுத்தும் பொழுதோ அதற்கு போதுமான அளவு வளாக வசதி இருக்க வேண்டும். அதுதான் என்னென்னா முன்மொழியப்பட்ட அமைப்பிற்கு இணக்கத்தன்மைன்னு கொடுக்கப்பட்டிருக்கோம். ஆக்சுவலாக இதை சார்ட் அவுட் பண்ணனா நெகிழ்ச்சி தன்மைன்னு கூட நீ உன்னுடைய ஹெட்டிங்காக எழுதிக்க. அடுத்து 4வது பாயிண்ட் பாருமா, அலுவலக அறைகலன்கள்னு கொடுத்துருக்கோம். அலுவலக அறைகலன்கள் இந்த பாரு, இந்த அலுவலக அறைகலன்கள் அப்படின்னு சொல்லும்போது அலுவலகத்தில் நமக்கு பல்வேறு விதமான அறைகலன்களை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா. மேஜை, டேபிள் இதுகளெல்லாம் வாங்குகிறோம். அது போக இன்னும் அவங்களுக்கு என்ன வசதி தேவணும், மின் வசதி, தொலைபேசி, தண்ணீர் இணைப்புகள் இதெல்லாம் என்ன சொன்னால் நல்லா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபிட்டிங்காக இருக்கணும். புரிதா. அதாவது அறைகலன் போதுமான அளவில் அமைந்திருக்க வேண்டும். ஒரு பணியாளர் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான அறைகலன்கள் அப்படின்னு சொல்லும்போது மேஜை, நாற்காலி, மின்விசிறி, தொலைபேசி, தண்ணீர் இணைப்பு எல்லாமே அவர்களுக்கு போதுமானவை அனைத்தும் வளாகத்தில் அமையப்பட்டிருக்க வேண்டும். அடுத்து எதிர்கால விரிவாக்கம். இந்த எதிர்கால விரிவாக்கம் வந்து எப்போவுமே பிஸ்னஸ் வந்து நம்ம லாங் டைம் ஓடணுங்கிறதுக்காண்டி தான் தொடங்குவோம். அப்போ கட்டாயம் எதிர்காலத்தில் விரிவாக்க தேவை நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னால் கூடுதல் பில்டிங் கட்டிடணும். ஃபஸ்ட்டில் ஃபவுண்டேஷன் போட்டு தொடங்கும் போதே ஒரு ரூம் கட்டிட்டு நம்ம பிஸ்னஸை தொடங்க முடியாது. இப்போ பாரு கிளாஸ் ரூம், நம்ம ஸ்கூலெல்லாம் பாரு கிளாஸ் ரூம் அங்கங்கே எல்லா இடமும் கட்டி வைக்க போய் தான் எவ்வளோ மாணவிகள் வந்து எத்தனை செக்ஷன் பிரித்தாலும் போதுமான இடவசதி. எந்த கிளாஸும் நம்ம மரத்தில் வச்சு நடத்துகிறதே இல்லை. இது வந்து எதிர்கால விரிவாக்கத்தை கருத்தில் கொண்டு வாங்கப்பட்ட ஒரு வளாகம். புரியுதா. இன்னுமே நமக்கு எத்தனை பில்டிங் கட்டினாலும் நமக்கு இடவசதி இருக்குது. இதுதான் எதிர்கால விரிவாக்கம். ஓகே. அடுத்து பாருமா, கட்டிடத்தின் வகைன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். கட்டிடத்தின் வகை. இந்த கட்டிடத்தினுடைய வகையை பொறுத்த அளவில் நமக்கு என்ன சொல்லணும்னா தற்காலிகமாக ஆஃபீஸ் இயங்கணும்னு சொன்னால் நம்ம அது வாடகை கட்டிடமாக எடுத்துக்கலாம். பெர்மனெண்ட்டாக இயங்கணுன்னா நம்ம சொந்த கட்டிடமாக வைக்கலாம். இன்னும் சொல்லப்போனேன்னு சொன்னால் ஆஃபீஸை பார்த்தேன்னு சொன்னால் நம்ம ஆஃபீஸெல்லாம் பார்த்தோன்னா திறந்த வெளி இல்லையா. எல்லா கிளர்க்கும் ஒரே ஹாலில் உட்காந்து விளையாடுறாங்க. சில இடங்களுக்கு போனேன்னு சொன்னால் நல்ல பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் போனேன்னு சொன்னால் ஒவ்வொரு பணியாளர்களும் ஒவ்வொரு குட்டி குட்டி தனி அறையெல்லாம் என்ன செய்வாங்கன்னா பணியாற்றலாம். சில சூழ்நிலை பெரிய ஹாலையே இப்போ பேங்க்லாம் போனேன்னு சொன்னால் சின்ன சின்ன கவுண்டராக மறைச்சிருப்பாங்க இல்லையா. ஹாஸ்பிட்டல் பார்த்தேன்னு சொன்னால் சின்ன சின்ன கவுண்டராக மறைக்கலாம். இப்படி அவங்களுடைய வசதிகளுக்கு ஏற்றாற்படி கட்டிடத்தின் வகைகளை தேர்ந்தெடுக்கலாம். அதாவது தற்காலிக கட்டிடங்கள் பிரிக்கிச்சோர்களை கொண்ட திறந்தவெளி அலுவலக கட்டிடமாகவும் என்ன செய்யலாம் வைத்து கொள்ளலாம்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இதில் நம்ம பார்த்தேன்னு சொன்னால் ஒவ்வொரு பணியாளருக்கான இடவசதி இருக்கைகளும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பணியாளர்களுக்கான இடவசதியும் இருக்கைகளும் இருக்க வேண்டும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். அடுத்து
அடுத்து பாருமா, தூய்மையான காற்று, தண்ணீர், வெளிச்சம் போன்ற வசதிகள் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். 3வது அவங்களுடைய தொலைபேசி விளக்குகள் வைப்பதற்கான இடவசதி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தால சொல்லப்போனால் எதிர்காலத்தில் புதுப்பிக்கக்கூடிய வகையில் மாற்றி அமைப்பதற்கேற்ற வகையில் இருக்கணும். பணியாளர்களுக்கு தேவையான உணவகம் மற்றும் கழிப்பறைகள் போன்ற வசதிகளும் செய்து கொடுக்கணும். இவ்வாறு அலுவலக வளாகத்தில் நம்ம தேர்வு செய்யும் பொழுது கவனத்தில் வச்சு செய்யணும். என்னெல்லாம் பதிவேடுகள் மற்றும் பணியாளர்கள் பாதுகாக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கணும், பணிச்சூழல் நல்ல முறையில் இருக்கணும், முன்மொழியப்பட்ட அமைப்பிற்கு இணக்கத்தன்மை உடையதாக இருக்கணும், அலுவலக அறைகலன்கள் கொடுக்கப்படணும், எதிர்கால விரிவாக்கத்திற்கு வசதி அளிக்கணும், கட்டிடத்தினுடைய வகைகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான இடவசதி இருக்க, தூய்மையான காற்று, தண்ணீர், வெளிச்சம், காற்றோட்டம், இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய தொலைபேசி விளக்கு, லைட்டு இல்லையா போன்ற பல்வேறு சேவைகளை செய்கிறோம். இன்னும் புதுப்பிக்க மற்றும் மாற்றி அமைக்கக்கூடியவர்கள் கட்டிடத்தை அமைத்துக்கலாம். பணியாளர்களுக்கு தேவையான உணவகம், கழிப்பறைகள் போன்றவை இருக்காங்கிறத பார்த்து வளாகத்தை நான் தேர்வு செய்து கொள்ள வேண்டும்.